நெக்ஸ்ட் வாங்க. கும்பிடுறேன் சாமி. சொல்லுங்க. தெரியாம தான் கேக்குறேன், நீங்க என்னதான் போல பாக்குறீங்க? தம்பி இது தாலுகா ஆபீஸ், இப்படி எல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. பின்ன என்னையா ரேஷன் கார்டுல ஊர் பேரை மாத்த முடியாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பானா? நீ அதெல்லாம் விட்டு என் பொட்டாட்டி பேருக்கு பக்கத்துல ஏதோ புருவமான்னு சொல்லி இன்னொரு பொம்பளையால் பேர் பிரிச்சு வச்சிருக்க. நீ பார்த்த வேலைக்கு நல்ல பொண்டாட்டி இருக்கேன், கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ள விட்டு உலக்க எடுத்து சாப்பிட்றாயா? தம்பி கோவப்படாத, இது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிருக்கும். டெக்னிக்கல் இஷ்யூலாம் சொல்லாதயா. அடுத்து நான் வந்து எழுதி கொடுத்துட்டு போனதுல என்னையா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? மறுபடியும் தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. யோ நான் சொன்னது ஒரு வேலையா? நீங்க அதை விட்டு மாறி முத்துக்கிட்டு என் பேரை எடுத்து எவன சீனி சாமிக்கிற பேரை உள்ளதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. யோ கடைசியிலே பிள்ளைகளுக்கு இனிச்சிலே மாத்தி விட்டியா? தம்பி இது ஏன் பெருசு பண்ணிட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் இந்த மாதிரி நடக்காது. இது நான் நம்பணும். நான் தெரியாம தான் கேட்கறேன். தாலுகா ஆபீஸ் வீடுன்னு அலைய விட்டாத உங்க மனசுக்கு சில்லுன்னு இருக்குமா? என்னெல்லாம் அலைய முடியல சாமி. நான் அப்ப வந்து என்ன கேட்கறேன்னா, தாலுகா ஆபீஸ்ல ஒரு குடிசை வீடு ஒண்ணு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருக்கேன் சாமி. தம்பி இந்த வருஷம் மிஸ்டேக்கே நடக்காதுப்பா, நீ முழுசா நீ நம்பலாம்ப்பா. உன் சின்ன மாமியா மேல சத்தியமா? என்னையா இது? சரி சின்ன மாமியா மேல சத்தியமா இது மாதிரி மிஸ்டேக் நடக்காது. சரி அதையும் பார்க்கலாம். மாமியா மேல வேற சத்தியமா? நானே சண்டால பாவி, என் பிள்ளை வேற எதுக்குடா தூக்குன? ஐயோ கடைசி வரைக்கும் தாலுகா ஆபீஸ் பக்கத்துல பைத்தியம் முடிச்சாலையோமா.